அம்பேத்கர் எழுதாத துறையே கிடையாது. அவர் வந்து இவ்வளோலாம் ஒரு மனுஷனால் சாதிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எழுதியிருக்காரு இல்லையா. என்ன பண்ண பார்த்துருக்காங்கன்னா, இதை தொகுத்தவங்க எல்லா துறையிலும் எல்லா வெவ்வேறு விதமான சிந்தனைகள்லேருந்தும் எல்லா இயக்கத்திலிருந்தும், இப்போ வந்து சிந்தன் தோழர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, மார்க்சிய இயக்கத்தின் பார்வையில் அம்பேத்கர், திராவிட இயக்கத்தின் பார்வையில் அம்பேத்கர், இப்படி எல்லா இயக்கத்தின் பார்வை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தால் தான் இது ஒரு முழுமையான படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு டைம்லைனு, அம்பேத்கரோட சில கட்டுரைகளோட மொழிபெயர்ப்பு, அப்புறம் பெரிய அம்பேத்கரிய ஆளுமைகள் இல்லை அவரோட பயோகிராஃபர்ஸ், அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதுறவங்களோட நேர்காணல்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை சொல்லும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. புத்தகத்தை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தோட கொடுக்கும்போது உண்மையிலேயே வாசகர்களும் அதை பார்க்கட்டும். ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுடைய எத்தனாவது பக்கம் தோழர்? 865 நினைக்கிறேன். ஒரு 1000 பக்கம் இருக்கும் புத்தகம். இதில் தான் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 100 தலைப்புகளை கவர் பண்ணுது. இந்த 40-50 கட்டுரைகள்ன்றது சும்மாவே ஒரு 100 தலைப்புகள். அது எஜுகேஷன், ஹெல்த், ஃபாரின் பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரிங் பாலிசி, காஸ்ட்லே வந்து அதில் சமூகவியல் பார்வை, வரலாற்று பார்வை, மானுடவியல் பார்வை, அப்புறம் சாதியத்தை பற்றி லிட்ரேச்சர் எல்லாமே வருது இதில்.